எல்லாரையும் எடுத்தறிந்து பேசக்கூடியவர். அவ்வளவு மோசமான ஒரு சக்தி. திருப்பரங்குன்றத்திலே பிரச்சனையை எழுப்பிய ஒரு சக்தி. மக்களை மதம் பெயரால் இவன் இந்து இவன் முஸ்லீம் என்று சகோதரர்களாக வாழக்கூடியவர்களுக்கு இடையிலே பகையை உருவாக்கக்கூடிய சக்தி. அந்த சக்தி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துவிடக் கூடாது என்று தடுப்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுக்கிற முயற்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் உச்சத்துணையாக இருக்கிறோம். தொடர்ந்து பயணிக்கிறோம். எங்களுடைய நலன்களை விட இந்த நாட்டின் நலன் முக்கியம் என்று கருதுகிறோம். கட்சி நலன்களை விட தமிழ்நாட்டு நலன் முக்கியம் என்று கருதுகிறோம். தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உறுதியேற்றிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 இடங்களை அண்ணன் தளபதி அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார். அதிலே ஒரு தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதி. இந்த தொகுதியில் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுபவர் முனைவர் கு மாலதி. இவர் பிடெக் என்ஜினியர், அதே நேரத்தில் வழக்குரைஞர், எம்எல் வரையிலும் படித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் PhDயும் முடித்திருக்கிறார், டாக்டரேட் வாங்கியிருக்கிறார். அண்ணன் ஏவா வேலு அவர்கள், வசந்தம் கார்த்திக் அவர்கள் ஒரு பெண்மணியாக இந்த தொகுதியில் வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் கட்டாயம் அவரை வெற்றி பெற வைப்போம் என்று கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் நம்முடைய கட்சியில் யார் வேட்பாளர் என்று முடிவு செய்கிற அதிகாரம் நமக்கு இருந்தாலும் கூட நம்முடைய வெற்றிக்கு களத்திலே நின்று வாக்கு சேகரிக்கிற பணிகளை திமுக தலைவர்கள் தான் மேற்கொள்கிறார்கள். மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திக் அவர்கள் வீதி வீதியாக சென்று ஓட்டு சேகரிக்கக்கூடிய பொறுப்பை அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் ஏவா வேலு அவர்களும் தந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களின் விருப்பத்தை வெளிப்படுத்திய போது போன முறை பெண்களுக்கு வாய்ப்பளிக்க இயலவில்லை. இந்த முறை 2 பெண்களுக்கு 8 தொகுதிகளில் வாய்ப்பளித்திருக்கிறோம். அதிலே ஒன்று கள்ளக்குறிச்சி, இன்னொன்று அரக்கோணம். ஆகவே இந்த வேட்பாளருக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பாடை சின்னத்திலே முத்திரையிட்டு அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற வைத்தால் அவர் வேறூர் அல்ல, பக்கத்திலே இருக்கிற தொழுதூர் பக்கத்தில் இருக்கிற திருமாந்துறை தான், அங்கேதான் வீடு. உடனே அவர் கள்ளக்குறிச்சியிலே இடம்பெயர்வதற்கு பெரிய பிரச்சனை இல்லை. வெற்றி பெற்றால் உங்கள் வீட்டு பிள்ளை போல இந்த தொகுதி பிள்ளையாக கள்ளக்குறிச்சியிலேயே தங்கியிருந்து மக்கள் பணிகளை ஆற்றுவார் என்கிற உறுதியை நான் பல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசக்கூடிய